அனைவருக்கும் வணக்கம். நேத்ராவின் கற்க கசடர நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். உயர்தர பரீட்சைகள் நெருங்கி வரும் சமயத்தில் உயர்தர மாணவர்களுக்கான தொடர்ச்சியான பயிற்சியாக கற்க கசடர நிகழ்ச்சி அமைந்திருக்கின்றது. அந்த வகையில் இன்றும் உயர்தர ரசாயனவியல் மாணவர்களுக்கான ஒரு மீட்டல் பயிற்சியாகத்தான் அமையப் போகின்றது. இன்று எங்களோடு இணைந்து கொள்கின்றார் கொழும்பு இந்து கல்லூரியின் ரசாயனவியல் ஆசிரியர் தினேஷ் அவர்கள். வணக்கம். வணக்கம். தொடர்ச்சியாக இந்த பல்தேர்வு வினாக்கள் தொடர்பாக நாங்கள் பார்த்திருந்தோம். இன்று நாங்கள் பார்க்க இருப்பது கட்டுரை வினாக்களுக்காக எப்படி விடையளிப்பது என்பது தொடர்பாகத்தான் பார்க்க இருக்கின்றோம். ஆசிரியரோடு இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம் மாணவ செல்வங்களே. இன்று ரசாயனவியல் பாடத்தின் மீட்டல் பகுதிக்குள் நுழைய உள்ளோம். நேத்ரா டிவியின் கல்வி நிகழ்ச்சி திட்டத்தினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அதாவது ரசாயனவியல் பாடத்தின் அனைத்து அலகுகளை முடித்து ரசாயனவியல் பரீட்சைக்கு தயாராகி கொண்டிருக்கும் நிலையில் கட்டுரை வினாக்களை எவ்வாறு அணுகுவது என்பது பற்றிய விளக்கங்களையும், அதில் கட்டுரை வினாக்களில் பௌதிக ரசாயனவியல் பாடத்தின் அயன் சமநிலையில் உள்ள சில வினாக்களையும் மீட்டு பார்ப்போம். இன்று அயன் சமநிலையில் காணப்படுகின்ற நியமித்தல் தொடர்பான சில கணித்தல்கள், அதாவது கடந்த கால வினாக்களில் இடம்பெற்ற சில கணித்தல்களை பார்த்துக்கொள்வோம். அதில் இங்கு கட்டுரை வினாக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. அந்த கட்டுரை வினாக்களுக்கு எவ்வாறு இலகுவில் விடையளிப்பது, அந்த அயன் சமநிலையில் உள்ள நியமித்தல் சம்பந்தமான விளக்கங்களை எவ்வாறு பெற்றுக்கொள்வது போன்ற விடயங்களை பார்ப்போம். மாணவ செல்வங்களே, உங்களுக்கு பௌதிக ரசாயனவியலின் அயன் சமநிலை எனப்படுவது மிகவும் இலகுவான பாடமாகும். அந்த இலகுவான பாடத்தில் அயன் சமநிலையில் பரீட்சைக்கு முகம் கொடுத்தல் சம்பந்தமான சில பிரச்சனைகள் காணப்படுகின்றன. அதாவது நியமித்தல் என்றால் என்ன, அந்த நியமித்தலை எவ்வாறு மேற்கொள்வது, நியமித்தலில் எவ்வாறான வினாக்கள் வினாவப்படுகின்றன, அதில் புள்ளிகள் எவ்வாறு பகிரப்படுகின்றன என்ற விளக்கங்கள் உங்களுக்கு தெரிந்திருத்தல் வேண்டும். மாணவர்களே, நீங்கள் பிரதானமாக அந்த பௌதிக ரசாயனவியல் பாடத்தின் அயன் சமநிலையில் புள்ளிகளை இழப்பதற்கு பிரதானமான காரணமாக அமைவது நீங்கள் ஸ்டெப் வைஸாக, அதாவது பகுதியாக விடையளிக்காமல் ஒரே இதாக விடையளிப்பது, அதாவது ஒரே வரியில் விடையளிப்பதன் மூலம் உங்களுக்கான புள்ளிகள் இழக்கப்படுகின்றன. அத்துடன் மாணவர்களே, அந்த அயன் சமநிலையில் உள்ள கணித்தல்களை மேற்கொள்ளும் போது அங்கு அலகுகள் முக்கியமானவையாகும். ஒவ்வொரு பகுதிகளுக்கும் உரிய அலகுகளுக்கும் புள்ளிகள் பகிரப்படுகின்றன. அத்துடன் இரசாயன சமன்பாடுகள் எழுதப்படும் போது, அதாவது அயன் சமன்பாடுகள் எழுதப்படும் போது அங்கு பௌதிக நிலைகள் முக்கியமானதாகும். மீளும் இரசாயன தாக்கமாயின் மீளும் அம்புக்குறியும், மீளா இரசாயன தாக்கமாயின் மீளா அம்புக்குறியும் முக்கியமானதாகும். அத்துடன் மாணவர்களே, உங்களுக்கு உயர்தர பரீட்சையில் பௌதிக ரசாயனவியலின் வினாக்கள் ஏராளம் அமைகின்றன. அதாவது பெரும்பான்மையான வினாக்கள் பௌதிக ரசாயனவியல் அமைகின்றன. அதில் ரசாயனவியலின் அயன் சமநிலை பகுதியில் இங்கு விடையளிப்பதற்கு பல மாணவர்கள் பின்தள்ளப்படுகின்றனர். ஏனெனில் அதற்கான அயன் சமநிலை அயன் ரசாயனவியலின் பூரண விளக்கம் அற்றது தன்மையாகும். எனவே மாணவர்களே, ரசாயன சமநிலையில் அயன் சமநிலை பகுதியில் பூரண விளக்கத்தை பெற்று அதற்கான அலகுகள், பூரண சமன்பாடுகள், மீளா இரசாயன தாக்கம் பற்றிய விளக்கங்கள் தெரிந்திருத்தல் வேண்டும். அந்த வகையில் உங்களுக்கு இரசாயன சமநிலையின் அயன் சமநிலையில் உள்ள கடந்த கால வினாவை நோக்குவோம். இவ்வினாவானது 2019ஆம் ஆண்டு 5வது கட்டுரை வினாவில் ஏ பகுதியில் அமைந்திருக்கும் வினாவாகும். இந்த வினாவானது ஒரு நியமித்தல் சம்பந்தமான வினாவாக அமைகின்றது. அதாவது நியமித்தல் எனப்படுவது உங்களுக்கு தெரிந்திருத்தல் வேண்டும் மாணவர்களே. நியமித்தல் எனப்படுவது ஒரு தெரிந்த செறிவுடைய கரைசலை பயன்படுத்தி தெரியாத செறிவுடைய கரைசலின் செறிவை துணியும் முறையாகும். இங்கு தெரிந்த செறிவுடைய கரைசலை நியம கரைசல் என அழைக்கின்றோம். எனவே நியம கரைசல் எனப்படுவது தெரிந்த செறிவுடைய கரைசலாகும். ஒவ்வொரு விளக்கங்களும் பூர்ணமாக தெரிந்திருத்தல் வேண்டும். ஆய்வுக்கூடத்தில் பயன்படுத்தப்படுகின்ற செறிவு தெரிந்த கரைசல்கள் நியம கரைசல்கள் எனப்படுகின்றன. நியம கரைசலானது பொதுவாக நியம குடுவையில், அதாவது நியம கரைசலானது பொதுவாக நியமிப்பு குடுவையிலும், தெரியாத செறிவுடைய கரைசலானது
அளவியிலும் பயன்படுத்தப்படுகின்றது. இங்கு தெரிந்த செறிவுடைய கரைசலை பயன்படுத்தி தெரியாத செறிவுடைய கரைசலின் செறிவை துணிவதற்காக பொதுவாக காட்டிகள் பயன்படுத்தப்படுகின்றன. இங்கு காட்டிகள் ஏராளம் காணப்படுகின்றன. உதாரணமாக பினோப்தலின் காட்டி, மெதைல் செம்மஞ்சள் காட்டி, மெதைல் சிவப்பு காட்டி, புரோமோதைமோல் ப்ளூ காட்டி, அவ்வாறாக காட்டிகள் அமைகின்றன. ஒவ்வொரு காட்டிகளுக்கும் pH வீச்சங்கள் அமைகின்றன. நியமித்தலை மேற்கொள்ளும் போது நியமக்குடுவையில் உள்ள கரைசலினுள் காட்டியை இட்டுக்கொள்வோம். அளவியில் செறிவு தெரியாத கரைசல் பயன்படுத்தப்படுகின்றது. எனவே தெரிந்த செறிவுடைய கரைசலை பயன்படுத்தி தெரியாத செறிவுடைய கரைசலின் செறிவை துணியப் போகின்றோம். இங்கு பிரதானமாக மாணவர்களே 2 விடயம் தெரிந்துதல் வேண்டும். அதாவது முடிவு புள்ளி, சமவெளி புள்ளி. இரண்டும் வேறுபட்ட பதங்களாகும். ஒரு நியமித்தலில் பீசமான குணகத்திற்கேற்ப தெரிந்த செறிவுடைய கரைசலை வைத்து தெரியாத செறிவுடைய கரைசலின் கனளவை துணிய முடியும். இது சமவெளி புள்ளி எனப்படுகின்றது. அதாவது கணித்தல் மூலம் ஒரு தெரிந்த செறிவுடைய கரைசலை பயன்படுத்தி தெரியாத செறிவுடைய கரைசலின் கனவளவை துணியும் முறை மூலம் காணப்படும் கனவளவானது சமவெளி புள்ளி எனப்படுகின்றது. நியமித்தலில் அதாவது பரிசோதனை ரீதியாக சமவெளி புள்ளி அறியப்படுவதில்லை, மாறாக முடிவு புள்ளியே அறியப்படுகின்றது. அதாவது ஒரு நியமித்தலில் காட்டியானது நிறமாற்றத்தை காட்டுவதற்கான அளவில் உள்ள கரைசலின் கனவளவானது முடிவு புள்ளி எனப்படுகின்றது. இவ் சமவெளி புள்ளிக்கும் முடிவு புள்ளிக்கும் இடையில் 0.05 ml வித்தியாசப்படலாம். அதாவது கனவளவானது சமவெளி புள்ளியும் முடிவு புள்ளியும் ஒரே மாதிரியாக அமைவதில்லை. சமவெளி புள்ளிக்கும் முடிவு புள்ளிக்கும் இடையிலான வித்தியாசமானது 0.05 ml வேறுபடலாம். அது காட்டி வேறுபடும். ஒவ்வொரு காட்டிகளின் pH வீச்சங்களுக்கு ஏற்ப மாறுபடுகின்றன. அடுத்ததாக மாணவர்களே, ஒரு நியமித்தலை மேற்கொள்ளும் போது இங்கு நியம கரைசலினுள் காட்டியும் அளவியினுள் செறிவு தெரியாத கரைசலும் பயன்படுத்தப்படுகின்றோம். இங்கு மாணவர்களே, இங்கு காட்டியில் காணப்படும் கரைசல், அதாவது இங்கு அளவியில் காணப்படும் கரைசலானது செறிவு தெரியாத கரைசலாக காணப்படும். நியம குடுவையில் காணப்படும் நியமிப்பு குடுவையில் காணப்படும் கரைசலானது செறிவு தெரிந்த கரைசலாக காணப்படும். இங்கு நியமிப்பு குடுவையினுள் காட்டி இடப் போகின்றோம். நியமிப்பை மேற்கொள்ளும் போது ஒவ்வொரு நியமித்தலிலும் சமவெளி புள்ளிக்கு அண்மித்த pHன் துரித மாற்றம் ஒன்று காணப்படும். இந்த துரித மாற்றத்தினுள் எக்காட்டி அடங்குகின்றதோ, அதாவது எக்காட்டியின் வீச்சம் முழுமையாக அடங்குகின்றதோ, அக்காட்டியையே அந்த நியமிப்பிற்கு சிறந்த காட்டியாக தெரிவு செய்ய முடியும். ஏனெனில் ஒவ்வொரு காட்டிகளுக்கும் ஒவ்வொரு pH வீச்சங்கள் காணப்படுகின்றன. pH வீச்சத்திற்கேற்ப இங்கு காட்டிகள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. அடுத்ததாக மாணவர்களே, ஒவ்வொரு காட்டியையும் தேர்ந்தெடுக்கும் போது இங்கு நியமித்தலானது வெவ்வேறு வகைகளில் அமைகின்றன. அதாவது வெண்ணமில வெண்மூல நியமிப்பு, வெண்ணமில மென்மூல நியமிப்பு, வெண்மூல மென்னமில நியமிப்பு, மென்னமில மென்மூல நியமிப்பு எனும் 4 வகைகளில் அமைகின்றன. இங்கு மென்னமில மென்மூல நியமிப்பில் சமவெளி புள்ளிக்கு அண்மித்த pHன் துரித மாற்றமானது காணப்படுவதில்லை. எனவே இங்கு காட்டிகளை பயன்படுத்தி இந்த நியமித்தல் மூலம் முடிவு புள்ளியை அறிய முடியாது. எனினும் ஏனைய நியமித்தல்களுக்கு காட்டியை பயன்படுத்த முடியும். நல்லது மாணவர்களே, வினா பகுதிக்குள் செல்வோம். இங்கு வினாவானது ஓரமில மென்மூலம் B, அதாவது ஓரமில மென்மூலம் B குறிப்பிடுகின்றது. உதாரணமாக அமோனியா ஒரு ஓரமில மென்மூலமாகும். இங்கு மாணவர்களே, மூலம் அமிலத்துக்கான 3 கொள்கைகள் காணப்படுகின்றன. அதாவது முதலாவதாக ஆர்னியஸின் கொள்கை. ஆர்னியஸின் கொள்கையில் குறிப்பிடப்படும் விடயமானது ஒரு மூலமோ அமிலமோ நீர்க்கரைசலில் காணப்படும் போது H+ஐ இழக்கப்படுமாயின், அதாவது ஒரு அமிலம் எனப்படுவது நீர்க்கரைசலில் H+ஐ இழப்பனவாகவும் மூலம் எனப்படுவது நீர்க்கரைசலில் OHஐ இழப்பனவாகவும் காணப்படும். அதாவது இங்கு குறிப்பிடப்படும் கருத்தில் ஒரு மூலம் எனப்படுவது சேர்வையில் OH- கொண்டிருத்தல் வேண்டும். அதே போன்று அமிலமானது அக்கரைசலில் அச்சேர்வையில் H+ஐ கொண்டிருத்தல் வேண்டும். ஆர்னியஸின் அமில மூல கொள்கையில் நீர்க்கரைசலில் H+ஐ இழப்பது அமிலம் எனவும்
நீர்க்கரைசலில் OH மைனஸை இழப்பது மூலம் எனவும் குறிப்பிடப்படுகின்றது. அடுத்ததாக மாணவர்களே, புரொன்ஸ்டட் லோரியின் கொள்கையின்படி ஒரு நீர்க்கரைசலில் புரோத்தனை வழங்குவது அல்லது நீர்க்கரைசல் என சொல்லாவிட்டாலும் பரவாயில்லை, புரோத்தன் வழங்கிகள் அமிலங்கள் எனவும் புரோத்தன் ஏற்றுக்கொள்ளிகள் மூலங்கள் எனவும் அழைக்கப்படுகின்றன. அதாவது புரோத்தன் எனப்படுவது இங்கு H+ஐ குறிக்கின்றது. புரோத்தன் வழங்கிகள் அமிலங்கள் எனவும் புரோத்தனை ஏற்றுக்கொள்பவை மூலங்கள் எனவும் அழைக்கப்படுகின்றன. நாங்கள் அயன் சமநிலை சம்பந்தமான வினாக்களுக்கு விடையளிக்கும் போது இங்கு புரொன்ஸ்டட் லோரியின் கொள்கையை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். ஏனெனில் புரொன்ஸ்டட் லோரி கொள்கையின்படி ஒரு அமில மூல தாக்கத்தின் போது, ஒரு அமிலம் மூலம் என காணப்படும் போது அங்கு இணை அமிலம் இணை மூலச்சோழிகள் காணப்படுகின்றன. அந்த வகையில் இங்கு ஓரமில மென்மூலம் B என குறிப்பிடப்படுவது இங்கு மூலத்திற்கான சமன்பாட்டை எழுதும்போது புரொன்ஸ்டட் லோரி கொள்கையின்படி B ஆனது நீருடன் தாக்கமடையும் போது BH+ எனவும் OH- எனவும் அயனாக்கத்துக்கு உட்படும். அடுத்ததாக ஓரமில மென்மூலம் B 0.15 மூல் டெசிமீட்டர் -3 எனவும் HClஇன் செறிவானது 0.1 மூல் டெசிமீட்டர் -3 எனவும் காணப்படுகின்றது. இங்கு ஓரமில மென்மூலம் Bக்கும் HClக்குமான நியமித்தலில் காட்டி பயன்படுத்தப்பட்டு முடிவு புள்ளி கண்டறியப்படுகின்றது. வினாவை பாருங்கள். ஓரமில மென்மூலம் B 0.15 மூல் டெசிமீட்டர் -3க்கும் HCl 0.1 மூல் டெசிமீட்டர் -3க்கும் இடையில் உள்ள ஒரு நியமிப்பு கீழே விவரிக்கப்பட்டுள்ளவாறு ஓர் உகந்த காட்டியை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்டது. HCl கரைசலின் 25 சென்டிமீட்டர் கனம் நியமிப்பு குடுவையில் வைக்கப்பட்டு ஓர் அளவியை பயன்படுத்தி மென்மூலம் B சேர்க்கப்பட்டது. 25 பாசியில் மென்மூலத்தின் கூட்டற்பிரிகை மாறிலி Kb ஆனது 1/10⁵ மூல் டெசிமீட்டர் -3 ஆகும். எல்லா பரிசோதனைகளும் 25 பாசியில் மேற்கொள்ளப்பட்டன. இங்கு மாணவர்களே ஒவ்வொரு இடத்திலும் வெப்பநிலை குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏனெனில் அயன் சமநிலையில் வெப்பநிலைகள் முக்கியமானவையாகும். நீரின் பிரிகையாக இருக்கட்டும், அதாவது நீரின் சுய அயனாக்கமாக இருக்கட்டும், மென்னமிலத்தின் சுய அயனாக்கம், மென்மூலத்தின் சுய அயனாக்கம் என்பனவற்றிற்கு வெப்பநிலை முக்கியமானதாகும். ஏனெனில் வெப்பநிலையுடன் அவற்றின் அயன் மாறிலிகள் வேறுபடுகின்றன. எனவே வெப்பநிலை குறிப்பிடல் முக்கியமானதாகும். இங்கு பார்த்தீர்கள் என்றால் இவ்வினாவானது படத்தில் காட்டப்பட்டுள்ளது. அதாவது இங்கு நியமிப்பு குடுவையினுள் 0.1 மூல் டெசிமீட்டர் -3 HClஇன் 25 சென்டிமீட்டர் கனமும் அளவியினுள் ஓரமில மென்மூலம் B 0.1 மூல் டெசிமீட்டர் -3 எடுக்கப்பட்டுள்ளது. இங்கு மாணவர்களே HCl ஆனது நியம கரைசலாக காணப்படுகின்றது. HClஐ பயன்படுத்தி மென்மூலம் Bயின் செறிவு துணியப்படுகின்றது. அதாவது கனலவை பயன்படுத்தி, முடிவு புள்ளியை பயன்படுத்தி செறிவு துணியப்படுகின்றது. இங்கு பார்த்தீர்கள் வினாவின் பொறுத்தவரையில் இப்போ நாங்கள் HClஇன் செறிவு கனலவு தெரியும், மென்மூலத்தின் கனலவு தெரியுமாயின், அதாவது முடிவு புள்ளி தெரியுமாயின் அதன் செறிவு துணியப்படலாம். இங்கு வினாவில் செறிவு தரப்பட்டுள்ளது. எனவே கனவளவின் அடிப்படையில் வினாக்கள் அமையும். நல்லது மாணவர்களே, வினா பகுதிக்குள் செல்வோம். மூலம் Bயை சேர்ப்பதற்கு முன்னர் நியமிப்பு குடுவையில் உள்ள அமிலக்கரைசலின் pH பரிமாணத்தை காண்க. அதாவது மாணவர்களே, உங்களுக்கு வினாவில் பார்த்தீர்களா தெரியும், ஆரம்பத்தில் மென்மூலம் சேர்க்கப்படவில்லை. மென்மூலம் சேர்க்கப்பட முன்னதாக இங்கு நியமிப்பு குடுவையினுள் 0.1 மூல் டெசிமீட்டர் -3 HClஇன் 25 சென்டிமீட்டர் கனம் காணப்படுகின்றது. எனவே நியமிப்பு குடுவையில் HCl மாத்திரமே காணப்படுகின்றது. HCl உங்களுக்கு தெரிந்திருக்கும். HCl ஆனது நீர்க்கரைசலில் முற்றாக அயனாக்கமடைந்து H+ஐ வழங்கும். ஆர்னியஸின் கொள்கையின்படி நீர்க்கரைசலில் H+ஐ வழங்குவது அமிலம் எனவும் OH- வழங்குவது மூலம் எனவும் குறிப்பிட்டிருந்தேன். இங்கு புரொன்ஸ்டட் லோரி கொள்கையின்படி இந்த சமன்பாட்டை எழுதுவோமாயின் HCl ஆனது நீர்க்கரைசலில் H3O+ Cl- என முற்றாக அயனாக்கமடையும். அதாவது பார்த்தீர்களா தெரியும் மாணவர்களே, இங்கு HCl ஆனது நீருடன் தாக்கமடையும் போது HCl ஆனது நீர்க்கரைசலில் H+ஐ வழங்குவது HCl ஆகவும் H+ஐ ஏற்றுக்கொள்வது H2O ஆகவும் காணப்படுகின்றது. எனவே புரொன்ஸ்டட் லோரி கொள்கையின்படி
புரோத்தன் வழங்கியான எச்சியலானது அமிலமாகவும் புரோத்தன் ஏற்றுக்கொள்ளியாகிய நீரானது மூலமாகவும் காணப்படுகின்றது. அதேபோன்று இங்கு H3O+ ஆனது இணை அமிலமாகவும் Cl- ஆனது இணை மூலமாகவும் காணப்படுகின்றது. அதாவது இங்கு இணை அமிலமானது அமில இயல்பையும் இணை மூலமானது மூல இயல்பையும் கொண்டிருக்கும் மாணவர்களே. இங்கே பார்த்தீர்கள்னா தெரியும், கரைசலில் 0.1 மூல் டெசிமீட்டர் -3 HCl காணப்படுகின்றது. எனவே அதன் pH-ஐ காண்பதற்கு pH சமன் -log base 10 H3O+ செறிவு என காணப்படும். இங்கு மாணவர்களை கவனிக்க வேண்டியது, இங்கு H3O+ செறிவு இடல் வேண்டும். செறிவானது மூல் டெசிமீட்டர் -3 எனும் அலகை கொண்டிருக்கும். எனினும் மூல் டெசிமீட்டர் -3 அதாவது மூல் டெசிமீட்டர் -3 அலகை கொண்டிருக்கும் போது pH பெருமானம் காணல் முடியாது. எனவே இங்கு H3O+ செறிவின் கீழ் 1 மூல் டெசிமீட்டர் -3 என்பது நியம முறையாகும். எனவே அங்கு காணப்படும் அலகுகள் இல்லாமல் போய்விடும். எனவே இங்கு எண் பெருமானத்திற்கேற்பவே pH காணப்படுகின்றது. எனவே HCl செறிவின்படி HCl ஆனது பூரண அயனாக்கத்துக்கு உட்படுகின்றது. இங்கு HCl செறிவானது 0.1 மூல் டெசிமீட்டர் -3 ஆக அமைவதனால் H3O+ செறிவும் 0.1 மூல் டெசிமீட்டர் -3 ஆகும். எனவே pH சமன்பாட்டில் பிரதியிடும்போது pH ஆனது மறை log H3O+ செறிவாகும். pH மறை log 0.1 என அமையும். எண் பெருமானமே இடல் வேண்டும். இங்கு அலகு குறிப்பிடல் தவறாகும். ஏனெனில் மடக்கை பெருமானமானது அலகு அற்றதாக காணப்படல் வேண்டும். எனவே 1/10⁻1 என அமைகின்றது. pH பெருமானமானது 1 ஆகும். எனவே மாணவர்களே, நீங்கள் மென்மூலம் Bஐ நியமிப்பு குடுவையினுள் இட முன்னர் இங்கு நியமிப்பு குடுவையில் வெண்ணமிலம் HCl காணப்படுகின்றது. எனவே வெண்ணமிலம் HCl ஆரம்ப pH ஆனது 1 ஆக அமைகின்றது. நல்லது மாணவர்களே, அடுத்த வினாவிற்குள் செல்வோம். அடுத்த வினாவானது Bயின் கரைசலின் 10 சென்டிமீட்டர் கனத்தை சேர்த்த பின்னர் நியமிப்பு குடுவையில் உள்ள கரைசல், அதாவது Bயின் கரைசலின் 10 சென்டிமீட்டர் கனத்தை சேர்த்த பின்னர் நியமிப்பு குடுவையில் உள்ள கரைசலின் pH பெருமானத்தை காண்க. நியமிப்பு குடுவையில் உள்ள கரைசல் ஒரு தாங்கற் கரைசலாக செயற்படுமா? உமது விடையை விளக்குக. இங்கே படிப்படியாக 3 வினாக்கள் அமைகின்றன. அதாவது நாங்கள் நியமிப்பு குடுவையில் உள்ள HCl உடன் தற்போது மென்மூலம் Bஐ சேர்க்க போகின்றோம். இந்நியமித்தலானது வெண்ணமில மென்மூல நியமித்தல் வகையில் அமைகின்றது. எனவே மாணவர்களே, வெண்ணமில மென்மூல நியமித்தலின் போது இங்கு தாங்கற் கரைசல்கள் பெறப்படலாம். இந்த வினாவை பார்த்தீர்கள் தெரியும். இங்கு நியமிப்பு குடுவையினில் ஆரம்பத்தில் HCl காணப்பட்டது. அதன் ஆரம்ப pH ஆனது 1 என அமைந்தது. தற்போது மென்மூலம் Bயின் 10 சென்டிமீட்டர் கனத்தை சேர்க்க போகின்றோம். எனவே 10 சென்டிமீட்டர் கனத்தை சேர்க்கப்படும் போது அங்கு அமில மூல தாக்கம் இடம்பெற போகின்றது. அதாவது மென்மூலம் Bக்கும் வெண்ணமிலம் HClக்குமான தாக்கத்தின் போது BH+ Cl- எனும் அயனும் இங்கு பின்வரும் தாக்கத்தின் மூலம் Cl- அதாவது HClக்கும் Bக்குமான தாக்கத்தில் BH+ Cl- எனும் உப்பு தோற்றுவிக்கப்படுகின்றது. இங்கு மாணவர்கள் நல்கும் கவனிங்கள். வெண்ணமிலம் HCl மென்மூலம் B. எனவே இத்தாக்கத்தின் மூலம் மென்மூல வெண்ணமில உப்பு தோற்றுவிக்கப்படுகின்றது. மென்மூல வெண்ணமில உப்பின் நீர்ப்பகுப்பை கருதும் போது மென்மூல வெண்ணமில உப்பானது ஒரு அமில இயல்பை வழிகாட்டும். ஏனெனில் மாணவர்களே, இங்கு அயனாக்கத்தை கருதுவோமாயின் BH+ Cl- என்பது மென்மூல வெண்ணமில உப்பாக காணப்படுவதனால் இது முற்றா அயனாக்கமடைந்து BH+ Cl- என அமைகின்றது. Cl- ஆனது ஒரு வெண்ணமில மூலிகமாகும். எனவே இங்கு நீர்க்கரைசலில் உள்ள, அதாவது நீரில் உள்ள H+ உடன் நாட்டமற்றதாக காணப்படும். எனவே கரைசலின், அதாவது நீரின் H+OH- எவ்வித மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. எனவே Cl- pH மாற்றம் அடைவதில்லை. மாறாக BH+ ஆனது ஒரு மென்மூல மூலிகமாக காணப்படும். எனவே மென்மூல மூலிகமானது நீரிலிருந்து OH- பெற்று
BH + OH- என மாற்றமடைகின்றது. எனவே இங்கு நீரில் OH- ஐ எடுப்பதனால் நீரில் உள்ள H + OH- மாற்றமடைகின்றது. இங்கு OH- குறைவடைவதனால் நீரில் H+ செறிவு அதிகரிக்கு, அதாவது OH- உடன் ஒப்பிடுகையில் H+ அதிகரிக்கின்றது. எனவே H+ அதிகரிக்கும் போது அக்கரைசலானது அமில இயல்பை வழிகாட்டுகின்றது. எனவே மாணவர்களே, BH + Cl- எனப்படும் இவ் மென்மூல வண்ணமில உப்பானது ஒரு அமில இயல்பை வழிகாட்டும். இந்த வினாவில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், ஏராளமான விடயங்கள், அதாவது அயன் சமநிலையில் பெறப்படுகின்ற ஏராளமான விடயங்கள் தெரிந்தாலே இவ் நியமித்தல் செய்ய முடியும். நியமித்தல் வினாக்களானது உங்களுக்கு பாடப்பரப்பில் இறுதியாகவே அமைகின்றன. ஏனெனில் இங்கு நியமித்தல் வினாவை செய்யும் போது ஒரு மென்னமிலத்தின் அயனாக்கம், மென்மூலத்தின் அயனாக்கம், வெண்ணமிலத்தின் அயனாக்கம், வெண்மூலத்தின் அயனாக்கம், உப்புக்களின் நீர்ப்பகுப்பு என்பன தெரிந்தல் வேண்டும். இவ்வளவு அழகையும் கற்ற பின்னரே இந்த நியமித்தல் வினாக்கள் செய்ய முடியும். நல்லது மாணவர்களே, இங்கு பார்த்துக்கிட்டா தெரியும், ஆரம்பத்தில் நியமிப்பு குடுவையில் 0.1 மூல் டெசிமீட்டர் -3 HCl-இன் 25 சென்டிமீட்டர் கனம் காணப்படுகின்றது. எனவே அந்த வகையில் HCl-இன் ஆரம்ப மூலானது 0.1 தர 25 தர 10⁻³ என அமைகின்றது. எனவே இதன் ஆரம்ப மூலானது 2.5 தர 10⁻³ ஆகும். அந்த வகையில் அளவியினால் 0.15 மூல் டெசிமீட்டர் -3 மென்மூலம் B-இன் 10 சென்டிமீட்டர் கனம் இடப்படுகின்றது. எனவே இங்கு மென்மூலம் B-இன் மூலானது 1.5 தர 10⁻³ ஆகும். எனவே மாணவர்களை இங்கு கவனியுங்கள், இங்கு HCl ஆனது மிகையாகவும் மென்மூலம் B ஆனது இங்கு மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலும் சேர்க்கப்படுகின்றது. இங்கு மட்டுப்படுத்தப்பட்ட தாக்கியாக B காணப்படுகின்றது, மென்மூலம் B காணப்படுகின்றது மட்டுப்படுத்தப்பட்ட தாக்கியாக. எனவே தாக்கமானது பீசமானத்தின்படி ஒன்றுக்கொண்டு என அமைகின்றது. இங்கு மட்டுப்படுத்தப்பட்ட தாக்கியாக B காணப்படுவதனால் கரைசலில் இறுதியாக HCl எஞ்சி காணப்படும். அத்துடன் இங்கு தோற்றுவிக்கப்படும் மென்மூல வண்ணமில உப்பும் காணப்படும். உங்களுக்கு தெரிந்தல் வேண்டுமானவர்களே, ஒரு கரைசலில் மென்னமிலமும் வண்ணமிலமும் காணப்படும் போது இங்கு மென்னமிலத்தினால் பெறப்படும் H+ உடன் ஒப்பிடுகையில் வண்ணமிலத்தினால் பெறப்படும் H+இன் செறிவானது மிக உயர்வாக காணப்படும். அத்துடன் இங்கு மென்னமிலமானது அயனாக்கம் அடையும் போது அங்கு H+இன் பொது அயன் விளைவு காரணமாக H+ அயன் செறிவு அதிகரிக்கும் போது லீச்சட்லேயின் தத்துவப்படி சமநிலையானது பின்னோக்கி நகர்ந்து அங்கு அயனாக்கம் மிக மிக குறைக்கப்படும் மென்னமிலத்தை பொறுத்தவரையில். எனவே இக்கரைசலில் மிகுதியாக காணப்படும் HCl வெண்ணமிலமாகும். தோற்றுவிக்கப்படும் அமில மென்மூல உப்பு ஒரு அமிலமாகும். எனவே இங்கு வெண்ணமிலத்துடன் ஒப்பிடுகையில் மென்னமிலத்தின் அயனாக்கம் புறக்கணிக்கத்தக்கது. இங்கு pH காணுவமாயின் வெண்ணமிலம் H+ஐ கருதினாலே போதுமானதாகும். அதாவது வெண்ணமிலம் HCl-இனால் பெறப்படும் H3O+-இனை கருதினால் மாத்திரம் போதுமானதாகும். எனவே வினாவில் கேட்கப்பட்ட முதலாவது வினாவானது கரைசலின் pH பெருமானத்தை காண்க. இங்கு HCl-ஐ மாத்திரம் கருதினால் போதுமானதாகும். எனவே கணித்தல் பகுதிக்குள் செல்வோம். இங்கு தாக்கிய மூலானது ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன், மட்டுப்படுத்தப்பட்ட தாக்கி மென்மூலம் B ஆகும். இங்கு 0.15 மூல் டெசிமீட்டர் -3 B-இன் 10 சென்டிமீட்டர் கனம் தாக்கமடைகின்றது. எனவே அந்த வகையில் HCl-ம் 0.15 மூல் டெசிமீட்டர் -3 10 சென்டிமீட்டர் கனம் தாக்கமடையும். தோற்றுவிக்கப்படும் மென்மூல வெண்ணமில உப்பின் மூலும் 0.15 தர 10 தர 10⁻³ அமையும். எனவே தாக்கத்தின் இறுதியில் உங்களுக்கு HCl மற்றும் மென்மூல வெண்ணமில உப்பு BH + Cl- என்பன காணப்படும். இங்கு HCl-இன் மூலானது 1 தர 10⁻³ மூலாகவும் உப்பின் மூலானது 0.15 தர 10 தர 10⁻³ மூலாகவும் காணப்படும். எனினும் எங்களுக்கு இந்த உப்பின் மூலானது அவசியமற்றதாகும். ஏனெனில் இங்கு வெண் அமிலம் HCl-ம் வெண்ணமில மென்மூல உப்பு BH + Cl- காணப்படுகின்றது. இங்கு வெண்ணமில மென்மூல உப்பை கருதுதல் தேவையற்றதாகும். ஏனென்றால் அங்கு அது மென்னமில இயல்பை வழிகாட்டும்.
வெண்ணமிலத்துடன் மென்னமிலம் காணப்படும் போது மென்னமிலத்தின் அயனாக்கத்தினால் பெறப்படும் H+ஐ புறக்கணிக்கலாம். எனவே கணித்தல் பகுதியில் செல்வோம். இங்கு HCl முற்றாக அயனாக்கமடையும். எனவே மாணவர்களே, இங்கு பெறப்படும் H+ மூலானது 1^10⁻³ மூலாக அமையும். அந்த வகையில் pH காண்பதற்கு செறிவு அவசியமாகும். எனவே H+இன் செறிவானது 1^10⁻³ மூலின் கீழ் அதன் மொத்த கனளவானது இங்கு HCl 25 சென்டிமீட்டர் கனம் காணப்படுகின்றது. Bயின் 10 சென்டிமீட்டர் கனம் சேர்க்கப்படுகின்றது. மொத்த கனளவானது 35 சென்டிமீட்டர் கனமாக காணப்படும். எனவே இங்கு காணப்படும் மூலினை மொத்த கனவளவினால் பிரிக்கும் போது அதன் செறிவு பெறப்படுகின்றது. எனவே இங்கு எஞ்சியிருக்கும் HClஇன் செறிவானது 0.028 மூல் டெசிமீட்டர் -3 ஆகும். எனவே மாணவர்களே, இங்கு HCl முற்றான அயனாக்கத்தை காட்டுவதனால் இங்கு பெறப்படும் H+இன் செறிவும் 0.028 மூல் டெசிமீட்டர் -3 ஆகும். எனவே இதற்கான pH பரிமாணத்தை காணுமாயின் pH ஆனது மறை log base 10 கொண்ட H3O+இன் செறிவாகும். எனவே இங்கு பிரதியின் போது pH ஆனது மறை மடக்கை பெருமானம் 2.8×10⁻² அமையும். எனவே அதன் அடிப்படையில் 2.8×10⁻²க்கு மடக்கை பெருமானத்தை காணும்போது 2 மறை log 2.8 என அமைகின்றது. அடுத்ததாக மாணவர்களே, அயன் சமநிலையில் வினாக்களை அணுகும் போது உங்களுக்கு மடக்கை பாத்தல் தொடர்பான அறிவு அவசியமாகும். மடக்கை பாத்தல் தொடர்பான அறிவு, அதில் ஆன்டிலோக் அதாவது முரண்மடக்கை பாத்தல் தொடர்பான அறிவுகள் அவசியமாகும். இல்லாவிட்டால் இங்கு pH சம்பந்தமான கணித்தல்கள், அயன் சமநிலையின் pH சம்பந்தமான கணித்தலை மேற்கொள்வது கடினமாக அமையும். அடுத்ததாக மாணவர்களே, இங்கு ஒவ்வொரு கணித்தல்களை மேற்கொள்ளும் போதும் அலகுகள் முக்கியமானதாகும். அதாவது HClஇன் செறிவு காணும் போது இங்கு 1^10⁻³ எனப்படுவது மூலாகும். 35^10⁻³ எனப்படுவது மொத்த கனவளவாகும். டெசிமீட்டர் கனத்தில் அமைகின்றது. எனவே இதன் மொத்த அலகானது மூல் டெசிமீட்டர் -3 என அமைகின்றது. அடுத்ததாக மாணவர்களே, இங்கு 2 மறை log 2.8 2.8க்கு மடக்கை பெருமானத்தை கண்டு இதன் pHஐ கண்டறியலாம். இதன் pH பெருமானமானது 1.5529 என அமைகின்றது. இங்கு பார்த்தீங்கன்னா தெரியும், log 2.8இன் பெருமானமானது 0.4471 ஆகும். நல்லது மாணவர்களே, இங்கு ஆரம்பத்தில் நியமிப்பு குடுவையில் இருந்த HClஇன் pHஐ கண்டோம். அதாவது pH 1 என அமைந்திருந்தது. இரண்டாவதாக 10 சென்டிமீட்டர் கனம் மென்மூலம் Bஐ சேர்த்த பிற்பாடாக உள்ள pHஐ கண்டிருந்தோம். அங்கு 10 சென்டிமீட்டர் கனம் HClஐ சேர்த்த போது, அதாவது 10 சென்டிமீட்டர் கனம் மென்மூலம் Bஐ சேர்த்த போது இங்கு வெண்ணமிலம் HClயும் வெண்ணமில மென்மூல உப்பு BH+Cl- காணப்பட்டது. வெண்ணமிலமும் ஒரு மென்மூலமும், அதாவது வெண்ணமிலமும் ஒரு மென்மூலமும் தாக்கமடையும் போது வெண்ணமிலம் மென்மூல உப்பு பெறப்படுகின்றது. வெண்ணமிலத்துடன் ஒப்பிடும்போது மென்னமிலத்தின் அயனாக்கம் புறக்கணிக்கத்தக்கதாகியால் இங்கு HCl மாத்திரமே கருத்தில் கொண்டு அதிலிருந்து பெறப்பட H+ஐ கொண்டு pH ஆனது கணிக்கப்பட்டுள்ளது. நல்லது மாணவர்களே, அடுத்த வினாவுக்குள் செல்வோம். அடுத்த வினாவானது, இங்கு நியமிப்பு குடுவையில் உள்ள கரைசல் ஒரு தாங்கற்கரைசலாக செயற்படுமா? அதாவது மாணவர்களே, இங்கு தாங்கற்கரைசல் எனப்படும் போது தாங்கற்கரைசலுக்கான நியதிகள், அதாவது தாங்கற்கரைசல் என்றால் என்ன என்பது முதலில் தெரிந்தல் வேண்டும். தாங்கல் தொழிற்பாடு என்பது ஒரு கரைசலில் ஏற்படும் pH மாற்றத்தை மாற்றமடையாமல் தாங்கும் இயல்பாகும். அதாவது மாணவர்களே, நீங்கள் ஒரு கரைசல் எடுத்துக்கொண்டால் அந்த கரைசலிற்குள் H+ஐ சேர்க்கும் போது, ஒரு அமிலத்தை சேர்க்கும் போது அக்கரைசலின் H+ அதிகரிக்கும். எனவே pH சமன்பாட்டிற்கேற்ப pH பெருமானமானது குறைவடையும். அதே போன்று ஒரு கரைசலிற்குள் OH- சேர்க்கும் போது, ஒரு மூலத்தை சேர்க்கும் போது OH- செறிவு அதிகரிக்கும். எனவே pH பெருமானமானது அதிகரிக்கும். எனவே மாணவர்களே, உங்களுக்கு ஒரு கரைசலிற்குள் H+OH- சேர்க்கும் போது அங்கு pH ஆனது மாற்றமடைய போன்றது. அநேகமான சந்தர்ப்பங்களில் pH ஆனது மாற்றமடையாமல் காணப்படல் வேண்டும். உதாரணமாக
உங்கள் குருதி மாற்றீடு செயற்பாடுகள், குருதிக்குள் மருந்தேற்றப்படும் செயற்பாடுகளின் போது pH ஆனது மாறாமல் காணப்படல் வேண்டும். அவ்வாறு pH ஆனது மாற்றமடையுமாயின் இறப்பு நேரிடும் சந்தர்ப்பமும் காணப்படுகின்றது. எனவே அவ்வாறான சந்தர்ப்பங்களில் இந்த தாங்கற் கரைசல் என்பது மிக முக்கியமான ஒன்றாக அமைகின்றது. தாங்கற் தொழிற்பாடு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், பஃபர் என்று. அதாவது தாங்கல் தொழிற்பாடானது முக்கியமாக ஒரு கரைசலில் ஏற்படும் pHஇன் மாற்றத்தை நன்கு குறைக்கும். pH முற்றாக மாற்றமடையாமல் இருக்க முடியாது. ஒரு கரைசலினுள் சிறிதளவு வெண்மூலம் H+, ஒரு கரைசலினுள் சிறிதளவு வெண்மூலம் OH- அல்லது சிறிதளவு வெண்ணமிலம் H+ஐ சேர்க்கும்போது pHஇல் குறிப்பிடத்தக்க அளவு மாற்றத்தை காண்பிக்காத கரைசல்கள் தாங்கற் கரைசல்களாகும். எனவே மாணவர்களே, அவ்வாறு தாங்கற் கரைசலாக தொழிற்பட வேண்டுமாயின் நீங்கள் சேர்க்கும் வெண்ணமிலத்தின் H+, வெண்மூலத்தின் OH- என்பவற்றை அங்கு அதிகரிக்காமல் பேணும் கரைசல்களாக அமைதல் வேண்டும். அந்த வகையில் ஒரு தாங்கற் கரைசல் எனப்படுவது ஒரு வெண்ணமிலத்தையும் ஒரு மென்மூலத்தையும் கலக்கும்போது பெறப்படலாம், அல்லது வெண்மூலத்தையும் மென்னமிலத்தையும் கலக்கும்போது பெறப்படலாம். அந்த வகையில் தாங்கற் கரைசல்களானது மென்னமிலத்தையும் மென்னமிலத்தின் வெண்மூல உப்பையும் கொண்ட கரைசலாக அமையலாம், மென்மூலத்தையும் மென்மூலத்தின் வெண்ணமில உப்பையும் கொண்ட கரைசலாக அமையலாம், மென்னமில மென்மூல உப்பாக அமையலாம். இவ்வாறான கரைசல்கள் தாங்கற் கரைசல்களாகும். இந்நியமிப்பும் ஏற்கனவே குறிப்பிட்ட வகைகள் அடங்குகின்றது. அதாவது ஒரு வெண்ணமிலம் HClனுள் மென்மூலம் Bயினை சேர்க்கின்றோம். எனவே இங்கு தாங்கற் கரைசல் தோற்றுவிக்கப்படலாம். அந்த வகையில் வினாவானது அமைகின்றது. நியமிப்பு குடுவையில் உள்ள கரைசல் ஒரு தாங்கற் கரைசலாக செயற்படுமா? இங்கு கேட்கப்பட்ட வினாவானது 10 சென்டிமீட்டர் கனம் HCl, அதாவது 10 சென்டிமீட்டர் கனம் மென்மூலம் Bயை சேர்க்கும் போது தாங்கற் கரைசலாக தொழிற்படுமா என கேட்கின்றார்கள். இங்கே பார்த்தீர்கள் தெரியும், ஏற்கனவே செய்த வினா பகுதியில் இங்கு B ஆனது மட்டுப்படுத்தப்பட்ட தாக்கியாக காணப்படுகின்றது. கரைசலில் வெண்ணமிலம் HCl, வெண்ணமில மென்மூல உப்பு என்பன மீதமாக காணப்படுகின்றன. எனவே இது தாங்கற் கரைசல் வகைக்குனுள் அமையாது. தாங்கற் கரைசலாக அமைய வேண்டுமாயின் மென்மூலம் Bயும் மென்மூல வெண்ணமில உப்பு BH+Cl- BH+Cl- எஞ்சியிருத்தல் வேண்டும். எனவே மாணவர்களே, இந்த கரைசலானது அதாவது 10 சென்டிமீட்டர் கனம் Bயை சேர்க்கும் போது இக்கரைசலானது தாங்கற் கரைசலாக செயற்பட முடியாது. ஏனெனில் இங்கு OH- H+இன் மாற்றத்தினை கணிசமான அளவு மாற்றமடையாமல் பேணப்படும் கரைசலாக இது அமைய முடியாது. எனவே மாணவர்களே, இக்கரைசல் தாங்கற் கரைசல் அற்றது என்பது விடையாகும். நல்லது மாணவர்களே, ஆகவே இந்த வினாவுக்கான விடையானது இல்லை என்பதே விடையாகும். இதற்கான விடையை விளக்கு எனப்படும் போது இக்கரைசலில் மென்மூலம் Bயும் மென்மூல வெண்ணமில உப்பு BH+ அமைந்திருந்தால் மாத்திரமே தாங்கற் கரைசலாகும். இங்கு மென்மூலம் B ஆனது மட்டுப்படுத்தப்பட்ட தாக்கியாக காணப்படுவதனால் HClலும் BH+Cl- மிச்சமாக காணப்படுகின்றன. எனவே இக்கரைசல் தாங்கற் கரைசல் அற்றதாகும். நல்லது மாணவர்களே, அடுத்த வினாவுக்குள் செல்வோம். சமவெளி புள்ளியை அடைவதற்கு தேவையான மென்மூல கரைசலின் கனவளவை காண்க. அதாவது மாணவர்களே, சமவெளி புள்ளி ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன். சமவெளி புள்ளி என்பது ஒரு தாக்கத்தின் பீசமானத்திற்கு ஏற்ப அங்கு கணிக்கப்படும் கனவளவு. ஒரு நியம கரைசலானது நியமிப்பு குடுவையில் காணப்படுகின்றது. அளவினுள் தெரியாத செறிவுடைய கரைசல் காணப்படுகின்றது. எனவே மாணவர்களே, இங்கு நியமித்தல் மூலம் கனவளவை துணிய முடியும். அதாவது செறிவு தெரியாத கரைசலின் கனவளவை துணிய முடியும். அவ்வாறு கணித்தல் மூலம் கணிக்கப்படும் பெருமானம் இங்கு ஏற்கனவே குறிப்பிட்டிருந்ததை போன்று இது ஒரு கணித்தல் பகுதியாகும். கணித்தலில் அமிலத்தின் செறிவு மூலத்தின் செறிவு என்பன குறிப்பிடப்பட்டு கனவளவு வினாவப்பட்டுள்ளது. எனவே இங்கு கணிக்கப்படுவது சமவெளி புள்ளியாகும். பரிசோதனை ரீதியாக நாங்கள் முடிவு புள்ளி அறியலாம். எனினும் இந்த வினாவில் வினாவப்பட்டது சமவெளி புள்ளியாகும். எனவே சமவெளி புள்ளி என்பது அந்த அமில மூல தாக்கத்தின் பீசமானத்தை பொறுத்து ஆரம்ப HClன் மூளை கணிப்பதன் மூலம் இங்கு காணப்படும் மென்மூலம் Bயின் மூளை கண்டு அந்த மூலின் செறிவின் அடிப்படையில் கனவளவை காண முடியும். அந்த வகையில் இந்த வினாவிற்கான
HClஇன் செறிவை காண்போம். HClஇன் செறிவு தரப்பட்டுள்ளது. எனவே HClஇன் மூலை காண்போமாயின் உங்களுக்கு நியமிப்பு குடுவையில் 0.1 மூல் டெசிமீட்டர் -3 HClஇன் 25 சென்டிமீட்டர் கனம் காணப்படுகின்றது. எனவே அங்கு நியமிப்பு குடுவையில் காணப்பட்ட HClஇன் செறிவானது 0.1, அதன் கனவளவானது 25 சென்டிமீட்டர் கனம். அந்த வகையில் HClஇன் மூலானது 25×10⁻³ மூல் என அமையும். இங்கே தாக்கத்தை பார்த்தீர்கள் என்றால் தெரியும், ஒரு அமில மூல தாக்கம் P சமானமானது 1:1 என அமைகின்றது. எனவே HClஇன் மூலும் மென்மூலம் Bயின் மூலும் சமனாகும். அந்த வகையில் 1:1 என்னும் P சமானத்தின் மூலம் மென்மூலம் Bயின் மூலை கணிப்போமாயின் மென்மூலம் Bயின் மூலானது 2.5×10⁻³ மூல் என அமைகின்றது. எனவே மாணவர்களே, இங்கு மென்மூலம் Bயின் மூலானது 2.5×10⁻³ மூல். இதன் செறிவை கணிப்போமாயின் செறிவானது மூலின் கீழ் கனளவு. இங்கு ஒவ்வொரு விடயங்களும் முக்கியமானதாகும். ஏனென்றால் இங்கு வந்து மூலானது அலகு மூலிலும் கனவளவு V ஆனது டெசிமீட்டர் கனத்திலும் அமைதல் வேண்டும். அந்த வகையில் மென்மூலம் Bயின் கனவளவானது இங்கு Vயை எழுவாய் மாற்றுவோமாயின் மூலின் கீழ் செறிவென அமையும். இங்கு மூல் ஏற்கனவே கணித்துள்ளோம், 2.5×10⁻³ மூல். இதன் செறிவானது ஆரம்பத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதாவது மென்மூலத்தின் செறிவானது 0.15 மூல் டெசிமீட்டர் -3 ஆகும். எனவே இதன் கனவளவானது 16.666, அதாவது 16.67×10⁻³ டெசிமீட்டர் கனம் என அமைகின்றது. இது சென்டிமீட்டர் கனத்தில் வினாவப்படும் போது 16.67 சென்டிமீட்டர் கனம் என அமைகின்றது. எனவே மாணவர்களே, இங்கு இந்த நியமிப்பின் சமவெளி புள்ளியானது 16.67 சென்டிமீட்டர் கனமாகும். இதன் அடிப்படையில் இங்கு சமவெளி புள்ளியில் pH ஐ கணித்துக் கொள்ள முடியும். ஏனெனில் சமவெளி புள்ளியில் உங்களுக்கு HCl B என்பன முடிவுற்றிருக்கும். இக்கரைசலில் காணப்படுவது மென்மூல வெண்ணமில உப்பு BH+Cl- ஆகும். மென்மூல வெண்ணமில உப்பின் நீர்ப்பகுப்பை கருதும் போது மென்மூல வெண்ணமில உப்பு BH+ ஆனது நீர்ப்பகுப்படையும் போது BH+ நீர்க்கரைசலில் ஒரு மென்னமில இயல்பை காட்டும். எனவே அதன் pH ஐ கணிப்பதன் மூலம் சமவெளி புள்ளியில் pH ஐ கணித்துக் கொள்ள முடியும். இந்த வினாவில் அவ்வினா இடம்பெறவில்லை. எனினும் அவ்வினாக்கள் இடம்பெறும் போது அதற்கான pH ஐ கணித்தல் தொடர்பான அறிவினை பெற்றிருத்தல் வேண்டும். அடுத்ததாக வினாவானது சமவெளி புள்ளியை அடைந்த பின்னர் மென்மூலத்தின் வேறொரு 10 சென்டிமீட்டர் கனளவு நியமிப்பு குடுவையில் சேர்க்கப்பட்டது. நியமிப்பு குடுவையில் உள்ள கரைசலின் pH பெருமானத்தை கணிக்குக. இங்கு மாணவர்களே, நியமிப்பு குடுவையில் உள்ள HClனுள் B சேர்க்கப்படுகின்றது, சமவெளி புள்ளி பெறப்படுகின்றது. அச்சமவெளி புள்ளியானது 16.67 சென்டிமீட்டர் கனத்தில் பெறப்பட்டது என கண்டிருந்தோம். அதற்கு மேலதிகமாக 10 சென்டிமீட்டர் கனம் B ஆனது சேர்க்கப்படுகின்றது. எனவே மாணவர்களே, சமவெளி புள்ளிக்கு பிற்பாடு B சேர்க்கப்படும் போது இங்கே கவனிக்க வேண்டும், நாங்கள் பரிசோதனை ரீதியாக கணிக்கப்படும் போது சமவெளி புள்ளிக்கு பிற்பாடு நாங்கள் ரசாயன பதார்த்தங்களை சேர்ப்பதில்லை. எனினும் இது வினா பகுதியாக அமைவதனால் அந்த சமவெளி புள்ளிக்கு அப்பால் என்ன pH என வினாவப்பட்டுள்ளது. இங்கு சமவெளி புள்ளியானது 16.67 சென்டிமீட்டர் கனம் என அமைந்தது. அதன் பிற்பாடு 10 சென்டிமீட்டர் கனம் சேர்க்கப்படுகின்றது. எனவே மொத்த Bயின் கனவளவானது 26.67 சென்டிமீட்டர் கனமாகும். நல்லது மாணவர்களே, இதன் அடிப்படையில் HClஇன் ஆரம்ப மூலானது 0.1×25×10⁻³ ஆகும். Bயின் கனளவு 26.67 சென்டிமீட்டர் கனம் என அமைவதனால் அதன் செறிவின் அடிப்படையில் மூலை கணிப்புமாயின் 0.15×26.67×10⁻³ என அமைகின்றது. இதன் அடிப்படையில் இங்கு மட்டுப்படுத்தப்பட்ட தாக்கியாக HCl காணப்படுகின்றது. ஆரம்பத்தில் செய்த வினாவில் பார்த்திருந்தோம், மட்டுப்படுத்தப்பட்ட தாக்கியாக மென்மூலம் B காணப்பட்டது. தற்போது மட்டுப்படுத்தப்பட்ட தாக்கியாக HCl அமைகின்றது. எனவே மாணவர்களே, இதன் அடிப்படையில் கணித்தலை மேற்கொள்வோமாயின் இங்கு தாக்கிய மூலானது மட்டுப்படுத்தப்பட்ட தாக்கி HCl ஆக காணப்படுவதனால் அதன் அடிப்படையில் HClஇன் மூலானது 0.1×25×10⁻³ என அமைகின்றது.
பீசமானத்தின்படி பியும் சைவசம் 1/25 மூல் தாக்கமடையும். எனவே தோன்றிய உப்பானது சைவசம் 1/25 அமையும். எனவே மட்டுப்படுத்தப்பட்ட தாக்கியின் அடிப்படையில் இறுதி மூலானது HCl மூல் எஞ்சுவதில்லை. மென்மூலம் பியின் மூலானது 1/5 எஞ்சுகின்றது. அத்துடன் மென்மூல வெண்ணமில உப்பும் கரைசலில் எஞ்சுகின்றது. ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்று ஒரு கரைசலில் மென்மூல வெண்ணமில உப்பு என்பன காணப்படுமாயின் அக்கரைசல் தாங்கற் தொழிற்பாட்டை காட்டக்கூடியதாகும். நிச்சயமாக நாங்கள் தொடர்ச்சியாக இந்த நேத்ராவின் கற்க கசடர நிகழ்ச்சியோடு நாங்கள் இணைந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் ஒரு சிறிய வர்த்தக இடைவேளை இருக்கின்றது. இடைவேளையை தொடர்ந்து இணைந்து கொள்வோம்.